ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். பாண்டியன் இந்த சூழ்நிலையில் பித்து பிடிச்சிரு மாதிரி உட்காந்துருக்காரு. கோமாதி தான் புலம்பி தள்ளுறாங்க. நீ ஒரு கூலிக்காரனை லவ் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். போயும் உனக்கு அவன் தான் கிடச்சானா? இன்னும் உனக்கு 20 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு லவ் கேட்குதான்னு அரசு இப்படி செஞ்சிட்டாளன்னு அழுது மறுக்கிறாங்க கோமதி. இந்த டைம் நான் போய் குமார்கிட்ட நியாயம் கேட்டு வரேன்ட்டு பழனி கிளம்புறாரு. ஏங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, குமார் மேலே மட்டுமா தப்பு, அரசு மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சுகன்யா சொன்னதும், ஐயோ வீட்டில் இருக்கிறவங்களே இப்படி சொல்கிறாங்களே, இனி வெளியில் உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்களோன்னு சொல்லி கோமதி ஒப்பாரி வைக்கிறாங்க. இல்லை தச்சி, நான் தப்பாக எதுவும் சொல்லலைன்ட்டு சுகன்யா சொல்கிறாங்க. நான் போய் நியாயம் கேட்டு வரேன்னு பழனி குமார் வீட்டுக்கு போய் குமாரன் நல்ல 4 சாத்துறாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து, பழனி என்னடா இது, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் அரசை சினிமா கூட்டிகிட்டு போயிருக்கான், கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான், கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்ட்டு பழனி சொல்கிறாரு. அதுக்குள்ளே கதிரும் செந்திலும் வந்து குமாரை இன்னும் 2 முத்துறாங்க. டேய், இவன் கூப்பிட்டா ஏன் உன் தங்கச்சி சினிமாவுக்கு வரா, கிஃப்ட் வாங்குறா, போய் உன் தங்கச்சியை கண்டிச்சு வை, இங்கே என் பையன் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு குமாரோட அப்பா சொல்கிறாரு. வீட்டில் உள்ள லேடிஸ், நாங்கள் குமாரை கண்டிக்கிறோம், நீங்கள் போங்கன்னு பழனி கதிர் செந்திலையும் அனுப்பி வச்சுறாங்க.